வணக்கம். சட்டமன்றத்தில் முதல்வர் சார், உங்களுடைய தேர்தல் பரப்புரையில் நீங்கள் அனைவருக்கும் 6 சிலிண்டர் தர்றதா அறிவிச்சிங்க. வெற்றி பெற்ற பிறகு 3 சிலிண்டர் தான் தருவேன், அதையும் 3 மாதம் கழித்து தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு 110 விதியின் கீழே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்கும் சிலிண்டர் தருவேன் 6 சிலிண்டர்னு சொல்லிட்டு 2,50,000 ரூபா வருமானம், அந்த வருமானத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. சட்டமன்றத்தில் 234 தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுப்பேன் அப்படின்னு அறிவிச்சிங்க. அதை திமுக வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் வருமானம் அதிகமாக இருக்கிறவங்க, வருமானம் குறைவாக இருக்கிறவங்க அப்படிலாம் பார்க்க மாட்டேன், எல்லாருக்கும் கார்னு அறிவிக்கிறீங்க. ஆனால் மக்களை மட்டும் ஏன் இப்படி நீங்கள் வஞ்சிக்கிறீங்க? சரிங்க, அதை விடுங்க. வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு 4,000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அது எப்போ கொடுப்பீங்க? மகளிர் உரிமை தொகையை 2,500 ரூபாவா உயர்த்தி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அதை எப்போ கொடுப்பீங்க? பணமா ஜனமா அப்படின்னா எனக்கு என் ஜனந்தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பஞ்சு டைலாக் பேசுனீங்களே முதல்வர் சார், ஏன் இப்படி நீங்கள் ஏமாற்றி பொய் பேசி மக்களை இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்ட்டு மக்கள் கேட்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களும் சும்மா இருக்காதுங்க. சொன்னதை முதல்ல உடனே செய்யுங்க, கொடுங்க. பட்டதாரி இளைஞர்களுக்கு 4,000 ரூபா கொடுங்க. மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபா உடனே கொடுங்க.